சாப்பாடு கிடைச்சி அதெல்லாம் இதுக்கு மேலே சாப்பாடு கிடைச்சி நல்ல சாப்பாடு கிடைச்சி 7 மணிக்கு காலையில் மயிலாடுதுறை வரணும் அப்படின்னு 7 மணிக்கு வரணும் அப்படின்னா அவங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுதி விட்டு அங்கே செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு ரெடியாக வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி அவர் வந்து அங்கே மைதானம் அங்கங்கே இருக்கும், அங்கே வந்து நிற்கணும். இவன் அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாலிபன் தானே எனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே முதல்ல அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன பயிற்சி தெரியுமா? இங்கே படுத்துட்டு அங்கே வரைக்கும் இப்படி 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 உருண்டு போகணும். இவன் நல்ல போர்ச்சவனாக இருப்பானா இடையில ஓடுறவனா இருப்பானா அப்படின்றத பார்க்கறதுக்கு அங்கே ஒருத்தர் இருப்பார். இவன் இங்கேருந்து உருட்டே இருக்கணும். கொஞ்சம் இப்படி எப்படின்னா ஒரு மிதிப்பார். உடனே நிற்காம மறுபடியும் இப்படி விடுமா. பாவம் அவன் எங்கேயோ இருந்து இப்போ தான் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஓடி வந்திருக்கான். எவ்வளோ நேரம் விட முடியும்? நின்னா எத்திடுவார். நிற்கக்கூடாது. மூச்சு போனாலும் சரி நிற்கக்கூடாது. அவர் சொன்ன வரைக்கும் நிற்கக்கூடாது. எப்படி இருக்கும்? ஐயோ இந்த மாதிரி வார்த்தை சொல்ல கேட்காம அப்பா அம்மா பிள்ளை கேட்காம எவ்வளோ சொன்னான்னு சொல்லி நான் இங்கே பட்டாளத்தில் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு வந்துட்டு பட்டாளத்து வீரன் தான் என்னன்றது எனக்கு தெரியாம போச்சு. இங்கே வந்து ஆண்டவர் சொல்றாரு உண்மையும் என்னன்னு பார்த்து காலையில் 5 மணிக்கு எழுப்பணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன், போர்ச்சவன் போல இருக்கிற ஊழியக்காரன் நேரம் நிரல் பார்த்து ஒருத்தர் பாத்திருவாங்க வச்சிருவாங்கன்னு பார்த்து தன்னுடைய கால அட்டவணைய அவன் போட்டு வச்சு எழும்பக்கூடாது, செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த கட்டுப்பாடு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் போர்ச்சேவனுக்கு பட்டாளத்துக்கு ஆளை எடுத்து பயிற்சி கொடுக்குறான். அவன் வந்து அங்கே துப்பாக்கி வந்து அவனை தலையை சீவி போனாலும் சரி அவன் வந்து அப்படியே நிற்பான். ஏன் நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு கொடுத்த பயிற்சி அப்படிப்பட்ட பயிற்சி. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, ஊழியத்துக்கு புறப்படுறீங்க, ஊழியத்து செய்யணும்னு சொன்னால் அப்படி இப்படின்றதெல்லாம் முடியாது. நல்ல போர்ச்சேவனாய் கட்டுப்பாடு, கவனம், பழக்க வழக்கம், முயற்சி, உழைப்பு, காலம் தவறாமை. வரிசையா நீங்க பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சையில் இருக்க வேண்டிய குணநலன்கள் என்னென்ன, அடையாளங்கள் என்ன, எப்போ அவனுக்கு அந்த விருது வழங்குறாங்க. நல்ல போர்ச்சவன் பேர் வாங்கிட்டு அவன் வந்து ஜம்முன்னு இங்கே வீட்டுக்கு 2 வாரம் லீவு கொடுத்து வந்து பார்த்துட்டு போகிறான் எல்லாரும் அப்படின்னு சொன்னால் சும்மா சாமானியமாக வராது. போர்ச்சேவன் எனக்கு அது அந்த காலத்திலேயே இப்படி ஊழியத்துக்கு நான் பைபிள் மட்டும் கையில் வச்சுருந்தா போதும் போல வேற பை கூட சமைக்க வேண்டியதில்லை. போகிற இடத்துல அவங்க கூப்பிட்டு தோத்துறன்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பாடு பண்ண கொடுத்து அப்படி விட்டுறாங்க. நம்ம அப்படி போனால் நமக்கு நல்லா ஊழியம் செஞ்சிடலாம் போல நினச்சிட்டு இருந்தோம். ஊழியன்றது அது இல்லை, நீ நல்ல போர்ச்சேவனாய் உங்களை பேசவிட்டு பட்டாளத்துக்கு போயிட்டு லீவில் யாராவது வந்து இங்கே ஊழியர் செய்யணும் இருக்கவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பட்டாளத்துக்கு போனீங்களே என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டா அதுதான் போர்ச்சேவன் ஐயோ கடவுளுடைய ஊழியத்துக்கிட்ட புறப்பட்டுட்ட, கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக தீர்மானம் பண்ணியிருக்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல போர்ச்சேவன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கும். மிச்ச மீதியெல்லாம் நான் உங்க கையில் விட்டுறேன். இந்த தடவைக்கு நான் வரும்போது வேணா அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன்.
அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க போர் தேவைன்னா இப்படி 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 இதை கொஞ்சம் சேர்த்துக்கன்னு சொன்னால் எனக்கு 2 காரியம் சொல்லிக் கொடுங்க, நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவா அதில் சேர்ந்தேன். அவ்வளவு ஊழியம் செய்யறதுக்கு சேர்ந்தேன். அப்படி இல்லைன்னா ஆண்டவருக்கு ஆவியானவர் மூலமாக பவுலப்போஸ்தலனை வச்சு ஒரு இடம் ஊழியக்காரனுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு எழுதி கொடுக்கும் போது முதல்ல எடுத்து எடுப்புல நீ நல்ல போர்ச்ச இரு. சரி, அதுக்கு அடுத்தது தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். சேர்றவன் ஊர்ல என்ன நடக்குது, அங்க போய் இப்படி பாக்குறது இப்படி பாக்குறதுன்ற மறந்துட வேண்டியது. ஊரு சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் மேலும் 2வது வராது. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் ஒன்னு சொன்னா போதும் சொல்லி 2வது வராது. ஒன்னு சொன்னதே போதும் போதுன்னு இருந்தோம். இப்ப 2வது கொண்டு வருது. யாரு அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் யாரு? நல்ல போர்ச்சேவன். 2வது மல்யுத்தக்காரன். பாக்ஸிங் பாத்திருக்கீங்களா? பாக்ஸிங் திடீர்னு நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணலான்னு போட்டா அது இங்க வந்து பாக்ஸிங் வரும். அந்த காலத்துல கிங்காங்னு ஒருத்தர் இருந்தாரு, இன்னும் தாராசிங்னு ஒருத்தர் இருந்தாரு. இவங்கெல்லாம் அந்த காலத்துல நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வேற சாப்பாடு கிடைக்கிறது பரவாயில்ல, மல்யுத்தத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம்னு அப்படியே பார்க்க போறது. மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். சட்டத்தின்படி ஒழுங்கா இங்க இடிக்க கூடாதுன்னா அங்க இடிக்க கூடாது. கை இதுக்கு மேல ஓங்கக்கூடாதுன்னு ஓங்கக்கூடாது. அதை தவிர மீது எப்படியெல்லாம் செஞ்சு அவனை கீழே தாட்டு போட்டு கழுத்தை பிடிச்சி அமுக்கணுமோ அதை அமுக்கிறதுக்கு பழகணும், திறமை இருக்கணும். அவன் தான் மல்யுத்தக்காரன். இதுல வேணா நீங்க வந்து சிரமம் அடிக்கிறவங்க சேர்க்கணும் சேர்த்துக்குங்க. கிரிக்கெட்ல யாராவது சேர்க்கணும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஸ்போர்ட்ஸ்ல திறமையானவங்க வேணா சேர்த்துக்குங்க. நீங்க அத மாதிரி ஒரு விளையாட்டு வீரன் மல்யுத்தக்காரன். மல்யுத்தக்காரன் எப்படி இருக்கணும்? தேஞ்சி நெறிஞ்சி தூக்கணும்ல, காத்துல பறந்துட்டு போற மாதிரி இருந்தா மல்யுத்தம் பண்ண முடியுமா? ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். கை வந்து இரும்பு கை தான். ஓகே, ஒரு 2 அடிச்சாங்கன்னா அதோட பல்லு அதெல்லாம் இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து ஆண்டவருக்காக ஊழியர் செய்யணும்னு புறப்பட்டு வந்திருக்கேன். அவர் சொல்றாரு நீ வந்து ஒரு போர்ச்சேவன் சொல்றாரு. 2வது அது போதாதுன்னு சொன்னா மல்யுத்தக்காரன் சொல்றாரு. மல்யுத்தக்காரன் இது வந்து திறமையான சிறப்பான மல்யுத்தக்காரன் இருக்கணும்னா நீ வந்து சட்டத்தின்படி ஒழுங்கின்படி பயிற்சி பெற்று அந்த ஒழுங்கின்படியே செய்யணும். இல்லைன்னா ஊதிடுவோம், விசில் ஊதிடுவோம். நடைமுறையில் நான் பார்த்து பழகி அனுபவிச்சிருக்கிற காரியங்களை வச்சு ஆண்டவர் வந்து ஊழியர் செய்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. வயதில் முதிர்ந்த, வயதில் சிறந்த, ஊழியத்தில் சிறந்த தேவனுடைய ஊழியக்காரன பவுல் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு நீ வந்து போர்ச்சேவன மாதிரி இருக்கணும். 2வது மல்யுத்தக்காரன். எனக்கு அந்த டாக்டிக்ஸுக்கெல்லாம் தெரியுதா? அந்த ஸ்கில் எனக்கு இருக்கா? நான் அங்கே இருக்கா, இங்கே போய் சண்டை போட்டுருக்கிறேன். ஆகாயத்தில் செலவழிக்கிறேன். என்ன சொல்றோம்ல,
பழக்கத்தில் பேச்சில் சொல்கிறோம். நம்ம ஊழியத்தில் சில சமயத்தில் அந்த மாதிரி இங்கே அங்கே அப்படி இப்படின்னு ஏறதோன்னு ஒரு அக்கறை இல்லாமல், கருத்து இல்லாமல், நோக்கம் இல்லாமல் செய்யவே கூடாது. ஐயா ஏதோ பெரியார் தெரியல அப்படி இப்படின்னு சொன்னார். 40 பேர் என் கூட ஊழியர் செய்யறதுக்கு ஊழியக்காரர்களை விட்டுருந்தாங்க. 2500 பேர் அங்கே பெரியார் திடல்ல அந்த அரங்கத்தில் இங்கிருந்து அங்கே வரைக்கும் உட்காந்துருக்கோம். யாரும் இங்கே தலையை அசைக்கூடாது. ஊழியக்காரங்க சுற்றில சுவர் மாதிரி தூண் மாதிரி நிற்பாங்க. நான் எங்கே பார்க்குறேன் என்ன பார்க்குறேன்னு சொன்ன உடனே அவங்க தெரிஞ்சிடும். கரெக்டாக அந்த காரியத்தை போய் செய்வாங்க. பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு கட்டில் கொடுத்துக்கிட்டு போங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நேரம் இல்லை. அங்கே மேடையில் இருக்கும். ஒரு சின்ன அம்மா சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னை அப்படி பார்த்துக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப நல்லா சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும். அந்த பிள்ளை வந்து அழும். அப்போ நான் அந்த ஊழியக்காரராக இருந்து ஒரு கண்ணை வச்சு பார்த்துட்டு அந்த அம்மா ஒரு கண் பார்ப்பேன். உடனே அவன் என்ன ஆன்னு பார்த்துட்டு இருந்த ஊழியக்காரன் வந்து சரி போல போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கே ஓடி போய் இந்த சின்ன பிள்ளைக்கு அதை தூக்கிட்டு போய் ஒரு மிட்டாய் வாங்கி வாயில் கொடுத்து அழாமல் பார்த்துக்கிட்டு அந்த அம்மா சத்தியத்தை நல்லா கவனிக்கட்டும்னு சொல்லி ஊழியம் செஞ்சாங்க. சும்மா சாமானியமாக ஊழியம் நடக்காது. மல்யுத்தக்காரன் நீங்க என்னை விட உலகம் தெரிஞ்சவங்க, அனுபவம் குடும்பம் நடத்துறவங்க, சபை நடத்துறவங்க. இது மேலே போர்த்தியவன் குடிச்சு போட்டு நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னதான் நினைக்கிறீங்க, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. போர்ச்சேவன் அப்படின்றதுக்கு மல்யுத்தக்காரன், விளையாட்டு வீரன், ஆத்லீட் அப்படின்னு சொல்லி அதில் 14 பேரில் ஒருத்தனா நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு நல்ல விளையாட்டு வீரன் மாதிரி. விளையாடுறது 1 மணி நேரம் தான் விளையாடுவோம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன சாப்பிட மாட்டோம், எங்கே போகிறோம், எங்கே போக மாட்டோம், எப்போ தூங்குவோம், எப்போ எழுதுவோம், எல்லாம் இருக்குது. சும்மா இங்கே வந்துட்டு நாளைக்கு வந்து விளையாட்டு வரலாம் வர முடியாது. அப்போ ஊழியர் செய்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் இது அப்போசிட் பவுல் மாதிரி எனக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு. எனக்கு 21, 22 வயசில் நான் அந்த சத்தியத்தை கேட்டேன். வயசானவர் வந்து எங்கள் போலீஸார் இன்னைக்கு நான் வயசானவர் ஆகிட்டேன். எனக்கு மறக்காது. இது எப்படி மறக்கும்? நல்ல போர் செய்வனாயிரு, நல்ல மல்யுத்தக்காரனாயிரு. அதில் விளையாட்டு வீரர்னாலும் சரி அல்லது ஸ்போர்ட்ஸ் மேனாலும் சரி அதெல்லாம் சேர்த்துக்கிறது. 2வது தொடர்பு வச்சு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அது யாரு? விவசாயி. எங்க இருந்து எங்க போற பாருங்க. பாருங்க எங்க இருந்து எங்க போற பாருங்க. ஊழியம் சொன்னா ஒண்ணுதான் நினைச்சேன் நான். ஒரு இது இருந்தா போது நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அவர் சொல்றாரு நீ வந்து போர்ச்சேவனாயிரு, மல்யுத்தக்காரனாயிரு, விவசாயி. வயலில் ஒரு தோட்டத்தில் ஒரு விதையை போட்டு ஒரு பயிருக்கு அதில் பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விவசாயி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்துருக்கேன். யோசிக்கணும். நான் ஊழியம் செய்கிறேன்னு எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு.
அது மாதிரி நான் செய்யறேன்னா இல்லையா, செய்யணுமா வேண்டாமா, எப்படி செய்யறது, என்ன தீர்மானம் எடுக்கிறது, அவ்வளவுதான். விடிகாலம் கோழி கூடும் சூரியன் அங்க மேல வந்து உங்க மேல சுருள் அடிச்ச பிறகு இல்லை, கோழி கூடும் ரெடி பெறுவார். எனக்கு ஒரு ஊர் தெரியும், அங்க வந்து விடிய காலம் 4:30 மணிக்கு மணி அடிச்சிருவாங்க கோயிலுக்கு. ஊர் முழுவதும் விவசாயம் தான். எல்லாம் அந்த 4:30 மணிக்கு அங்க வந்து நின்று ஒரு 10-15 நிமிஷம் அந்த உதயசேர் வந்து ஒரு 2 வார்த்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து ஆண்டவரை இந்த ஊழியர்களை இந்த விவசாயி செய்கிற வேலைகளையும் தோட்டத்தையும் துறவுகளையும் பயிர்களையும் எல்லாத்தையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவார். எழுதிடும். பயிரிடுகிறவர் விவசாயி போர்ச்சேவர் மல்யுத்தக்காரன் விவசாயி. நீங்கெல்லாம் பட்டணத்துக்காரங்க, அங்கே நல்லா விளைவிச்சு நல்ல பூசணிக்கு அதெல்லாம் மார்க்கெட்டில் அமைச்சுக்கிறத வந்து அப்படி ஐயோ அங்கே வச்சிருக்க காய்கறி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் அப்படி இருக்கு. சும்மா வந்துடுது, நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நாலு பொழுதும் நேரம் பார்க்காம கரவர சாப்பாடோட விடிய காலம் எழுப்பி போய் சூரியன் முடிஞ்ச பிறகு அஸ்தமித்த பிறகு அவன் எவ்வளோக்கு லேட்டாக வர முடியுமோ வந்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு படுத்து உறங்கி அதே வேலையை வருஷம் முழுவதும். வருத்தப்படாதீங்க, சில ஊழியக்காரங்களை பார்த்து இந்த கட்டுப்பாடு இல்லை. நம்ம வந்து தேவனுடைய ஊழியக்காரன் தானே, மனுஷனுக்கு எவ்வளவு செய்யறோம். தேவனுடைய ஊழியக்காரனா எப்படி இருக்கணும் சொன்னா நமக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம வேலையை சூப்பர்வைஸ் பண்றது நம்ம தான் சூப்பர்வைசர். வேலை ஆண்டவர் ஒருத்தர் எல்லா ஊழியர்களையும் பார்க்குறாரு, எல்லையும் பார்க்குறவங்க ஊழியம் பார்க்குறாரு. நான் வந்து ஒரு சிறந்த விவசாயி போல போட்ட தோட்டத்தில் விளையிற காரியம் அப்படி விளையுது. மற்றவங்க அறுக்கும் போது அது 2 மைலி கூட வர்றதில்லை, இம்மையில 3 மைலி வருது. எப்படி அப்படி சொன்ன எனக்கு தெரியும். ஒரு விவசாயி வீட்டில் நான் அப்படி போகும்போது வரும்போது அங்கே இருப்பேன். விடிகாலம் நான் இருக்கும்போது அவர் அங்கே இருக்க மாட்டார். வரும்போது சேரும் சதவீதமா வரும். இப்படி இப்படி ஒரு நல்ல விவசாயிய எதிராவது கூட அதான் இன்னும் வேணுமா வாசிக்கிறேன். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்து போல் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட பிழைத்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்கவும் மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறது
கர்த்தருக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடி கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் நீ ஊழியக்காரனா இருக்கலாம், வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். வித்தியாசம் இருக்கு. எந்த காரியத்தையும் ஒரு ஊழியக்காரன் வந்து அவன் செய்யற வேலையோ அவனுடைய பழக்க வழக்கமோ அவனுடைய காரியம் வந்துட்டு தலைக்கொள்ற மாதிரி வச்சுக்க கூடாது. வெட்கப்படாத ஊழியக்காரன் என்ன செய்வான்? ஆளை பார்த்து பிரச்சனை பண்ண மாட்டான். அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா நான் சொல்றது, அவங்க வந்து பாராட்டிட்டு போவாங்களா அல்லது அவங்க கேட்டு திருந்துவாங்களான்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நீ சொல்ல வேண்டியதில் வெட்கப்படாம சொல்லணும். வெட்கப்படாத ஊழியக்காரன். நியாய தீர்ப்பில் உமதண்டை நல்ல ஒரு பாட்டு இருக்கு. எல்லா போடணும். வெட்கப்பட்டு வெட்கப்படாத ஊழியக்காரன் முகம் பார்த்து பிரச்சனை பண்றதில்ல, நேரத்துக்கு தகுந்தபடி ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்கல்ல. அவன் வந்து சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிறவன். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன். உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய். உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி. ஒவ்வொரு வசனத்தை அப்படி பார்த்துட்டு போனோம்னா 2ஆம் அதிகாரத்தில் நல்லவேளை அந்த ஊழியக்காரன் வந்து நீ ஊழியத்துக்கு புறப்படல, இதை வாசிட்டு அது பிறகு ஜோம் பண்ணிட்டு புறப்பட்டு சொன்னாரு. அதில் என்னெல்லாம் யோசனை வரும்? நம்ம வெளியே போகிற இடத்துல வர இடத்துல நீ ஊழிய செய்யும். வெட்கப்படாத சரி, அதில் வரிசையாக வாசிக்கலாம். வாசிக்கும்போது 19 ஆனாலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமானாக இருப்பான். அன்றையும் அதிக வாசி பரிசுத்தமானவனாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கனமும் உள்ள பாத்திரமா இருக்கு. சரி, அம்மா வீட்டுல பாத்திரம் எல்லாம் இருக்கா? வீட்டுல பாத்திரம் அதுல டாய்லெட் கொண்டு போறதுக்கு ஒரு சும்மா சட்டி மாதிரி அல்லது ஒரு டப்பா மாதிரி ஒன்று அது பாத்திரம் தான். இல்ல சொல்றாரு, நீ வந்து தகுதியான பொருத்தமான ஆயத்தப்பட்ட கனமான பாத்திரம்.
அதுல என்னெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு? ஊழியர் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையில தகுதியான பாத்திரம். சில பாத்திரம் ஜெயிக்கிறதுக்கு வரைக்கும் யாராவது விசேஷம் விரும்பிகள் வந்தாங்கன்னா அவங்க எடுத்து நல்லா கழுவி அவங்களுக்கு சோறுகளும் கொடுத்துட்டு அந்த பத்திரமா கழுவியை தொடச்சி எடுத்து ஆமாம் கேள்விப்படுறது வந்து சும்மா அப்படி இப்படின்னு பேசிக்கிற மாதிரி பாத்திரமா இருக்கக்கூடாது. கழுவி சுத்தப்படுத்தி கனமான பாத்திரம். அந்த பாத்திரத்தை பற்றி எந்த பாத்திரத்தை எங்க வைக்கிறோம், எந்த பாத்திரம் மதிப்புள்ளதா இருக்கு, எல்லா பாத்திரம் கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சதா இருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் பேசணும்னு சொன்னா நிறைய காரியங்கள் பேசிட்டே போகலாம். அது வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச காரியம் தான். அந்த தேச நினைப்பு விட்டா போதும்னு அதோடைய வசனம் நினைப்பு விட்டு அது மாதிரி மீதி எல்லாம் அவங்களுக்கு விட்டுறவங்க நினைச்சிடுவாங்க. கனமான பாத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். சரி, இருக்கட்டும். இது வந்து கனமான பாத்திரமா இருக்கணும்னா அது சொல்லியிருக்கல பார்த்தா அதோட பிற கையில் அடிக்கணும். இது என்னைக்கு இது என்ன ஆகும் போது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் கனமான பாத்திரம்னு சொன்னோமே அதுக்கு விளக்கம் சொல்கிறாருங்க. எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இருக்கக்கூடாது, எப்போ நம்ம கனமான பாத்திரமா மதிப்பா உயர்வான இடத்துல நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றோம்னா இதெல்லாம் நமக்கு இருக்கணும். சரி, இனி அதில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 24 வாசிங்க. புத்தியினமும் 24 கர்த்தருடைய எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மன திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவர்களுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெரிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கொஞ்சம் புத்தி இருக்கும், அல்லது புரிஞ்சு இருக்கும். ஆனால் அதனால் வாசிக்கணும். இதில் வந்து அந்த இந்த பாத்திரங்கள் இதெல்லாம் செய்கிறவங்க பற்றி போட்டுங்களா போட்டுட்டு அந்த சிற்ப வேலை பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தை எப்படி வளைக்கணும் அப்படின்னு அங்கே பவர் பர்சன் போடுவார். அதில் வந்து நுட்பம் ஊழியக்காரன் பாத்திரம் கனமான பாத்திரம் எப்படி கனமான பாத்திரம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த அலுமினியமாக இருந்துட்டு போட்டோம், செம்பாக இருந்துட்டு போட்டோம், அல்லது தங்கமாகவே இருந்துட்டு போட்டோம், ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து அந்த பொருளை வச்சு ஒரு உருவத்தை அல்லது ஒரு பொருளை உருவாக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு தான் ஆச்சரியமாக இருக்கும். பலமாக தட்டுவோம், உடஞ்சி போகணும்னு நம்ம நினைப்போம். தட்ட வேண்டிய இடத்துல தட்டினா தான் அது வந்து சரியான பாத்திரமா இருக்கும்.
ஸ்கில்டு ஒர்க்மேன். சாமானியமான ஊழியக்காரன் இருக்கக்கூடாது, ஸ்கில்டு. ஸ்கில்டுன்னா என்ன அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். தொழில்நுட்பம் செய்யறத கண்ணு கருத்துமா. சில ஆசாரி செஞ்ச ஒரு மரமா இருக்கட்டும், அல்லது அது இரும்பா இருக்கட்டும், செம்பா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஒரு மாசம் வரை இருக்காது. சித்திரம் தீர்ந்த அரண்மனை சித்திரம் தீர்ந்த அரண்மனை சித்திரம் தீர்த்த. அப்பதான் அவனுக்கு இருந்தா அது வந்து என்ன தெரியும்னா அவனுக்கு ஸ்கில்டு. சும்மா விளையாடணும், 10 எடுத்து வந்தது இல்லை, சரியா விளையாடணும். போர்ச்சேவன்னா போர்ச்சேவன்ல அது வந்து சிறந்த போர்ச்சேவன் ஒன்றும் தெரியாது. ஸ்கில்டு ஒர்க்மேன். அப்போ ஒரு பிரசங்கம் பண்றீங்கன்னு வச்சுங்க, அவங்க பிரசங்கத்தை முடிச்சுட்டு போறவங்க நீங்க பேசிட்டு போயிருக்கீங்களா என்னைக்காவது? நான் போட்டேன், நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நான் கூடயே போவேன். தலைப்பகடி போகணும் மாதிரி போகணுமோ எப்படி போகணும். ஆனால் நான் தான் அந்த போதை கொண்டவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் கூட்டத்தோட கூட்டமாக போவேன். சில இடத்துல நிலாவில் போவோம், 3 மைல் 4 மைல் நடந்து வந்துட்டு இருப்பாங்க, கூட்டமாக பேசிகிட்டே போவாங்க, நான் கூட போவேன். அவங்க பேசுகிற பேச்சை கேட்டிருக்கீங்களா? என்னையா பேசினாரு, தலையில்லை கால் இல்லை, உப்பு இல்லை சப்பு இல்லை. எங்க தொடங்கினா தெரியல, எங்க முடிச்சு. ஆனா நீங்க பேசும்போது எமாவூருக்கு போறப்போ சொல்றாங்க, பேசும்போது பொழுது விட்டு எரியவில்லையா அப்படிதான் கேட்டிருக்காங்க. அதான் சொல்லுவாரு, சாமானியம் வர்றதில்லை. பொறுத்துட்டு பண்ணி நான் எழுப்பி அந்த வார்த்தையை ஆண்டோட வசனத்தின் சொல்ல போறேன்னு சொன்னா அது காதுக்கு இனிக்கணும், இருதயத்துல குத்தணும், வாழ்க்கையை மாற்றணும், பெரிய பெரிய திருப்பங்களை ஆண்டோட ஊழியத்தில் அது கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நீ வந்து ஒரு ஸ்கில்டு ஒர்க்மேன் இல்லை. வேலைக்காரன் தான், ஊழியக்காரன் தான், ஆனா ஸ்கில்டு ஒர்க்மேன். அழகுற இருக்கக்கூடாது. ஆமா, அழகுறமா இருக்காரு. வருத்தப்படக்கூடாது. அழகுற நிறைய இருக்கு. ஆமா, அது எனக்கு கவலை கிடையாது. நீயோ 2ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா இதுல 1 2 சொல்லிட்டு நீயோ ஒண்ணு இருக்கும். என்ன நீயோன்னா நீ அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு நாள் பிரச்சனை இருக்கு. நீயோ அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஐயாவுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியது. அவரு பிரசங்கம் பண்ணும்போது நான் பின்னால் அவருக்கு தெரியாம போய் உட்காந்துட்டேன்னா துப்புரவா பண்ணுவார். ஸ்கில்டு. ஆமா சொல்றேன். நான் வந்து சனிக்கிழமை கோயிலுக்கு போறேங்க. சனிக்கிழமை முடிச்சுட்டேன், இப்போ அடுத்த சனிக்கிழமை தானே அப்படின்ட்டு இருக்க மாட்டேன். சனிக்கிழமை முடிச்ச கையோட சனிக்கிழமை ராத்திரி தூங்கும் முன்னால அடுத்த சனிக்கிழமைக்கு என்ன செய்ய போறோன்றத பார்த்து லேசா ஒரு மனசுல வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ள அதை வந்து அரங்கேற்றுற மாதிரி சித்திர வேலை, அந்த வேலை, இந்த வேலை எல்லாத்தையும் போட்டு சுத்தம் பண்ணி வியாழக்கிழமை வரும்போது கடற்கரையில் போய் நின்று சரியா வரதான்னு பேசி பார்த்துருக்கேன். இந்த கடற்கரையில்
ஒரு ஆள் இருக்காது. நல்ல சத்தம் தான் கேட்கும். எனக்கு என்ன, நான் வந்து 1000 பேர் முன்னால் உட்காந்துருக்காங்கன்னு நான் பாட்டுக்கு பேச 1 மணி நேரம். எல்லாம் பார்க்க வேண்டியதை பார்த்து, பார்க்காம அதை பார்த்து, பைபிளை கையில் வச்சுன்றது பேரோட பார்க்காம நான் வந்து 1 மணி நேரம் பேசினா பேசலையா? எப்படி வரும்? வெட்கப்படாத ஊழியம் கேட்டா எப்போ இருக்கும்? ஸ்கில்டு ஒர்க்மேன் அப்படின்னு எப்போ இருக்கும்? ஒன்று பாருங்க, கனமான பாத்திரம்னா எப்போ கனமான பாத்திரம் பாருங்க. சரி, அதிப்புள்ளதா அதில் கடைசி அதில் வந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்காது. இந்த அதிகாரத்தில் எத்தனை வருஷம் இருக்கு? 25 இருக்கு. அப்போ 24, 25 பாருங்க. எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அறியத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெரிந்து போட்டோம். அது நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் அதில் இருக்கு. அது இன்னும் ஒன்று இடையில விடப்பட்டது. இதுக்கு காரணம் நீங்க அதையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவர்களுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சரிங்க, இருக்கட்டும், அது பார்த்துக்கணும். அது இப்போ சொன்னது போகணும். அது கூட அதான் சொல்ல போகிறேன். இவர் இங்கே திருப்பி அங்கே திருப்பி அவர் இதைத்தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கணும். இந்த பக்கம் திருப்பி மல்யுத்தத்தை பற்றி சொன்னால் அப்படி தான் சொல்கிறாரு, விவசாயம் பற்றி சொன்னால் அப்படி தான் சொல்கிறாரு, சிற்ப வேலைக்காரனை பார்த்தா சொல்கிறாரு. ஊழியக்காரன்னா இந்த பக்கம் யார் பார்த்தாலும் அந்த பக்கம் யார் பார்த்தாலும் அவரை ஒருத்தர் ஒன்று சொல்லக்கூடாது. வெட்கப்படாத ஊழியக்காரர். வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனம் நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் அவனை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தபடி ஜாக்கிரதையாயிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிற அழைப்பு ஏதோ இன்டர்வியூ வச்சு வேலைக்கு எடுத்த மாதிரி ஒரு அழைப்பு. ஒரு ஊழியக்காரியாக நம்மளை அழைச்சிட்டாருன்னா அந்த ஆண்டவர் வந்து இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். போகிற இடத்துல வர இடத்துல செய்கிற ஊழியர்களில் ரொம்ப ஒரு கனமாக இருக்கணும், கனப்படுவதாக இருக்கணும், எந்த பலம் கிடைக்கணும். சும்மா விளையாடிட்டே இருந்தால் நான் ஒன்றும் அது ஜெயிச்ச மாதிரி இல்லை, ரைஸ் வாங்குற மாதிரி இல்லை, விளையாடணும்னு விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. விவசாயம் பண்ணுறவங்கன்னா அது நேரத்துக்கு கரெக்டாக அந்த பலன் வரணும். சில 5 வருஷம் 10 வருஷம் உதவி செஞ்சுருப்பாங்க, ஒரு நாள் ரிசல்ட் ஜீரோ. ரிசல்ட் ஜீரோ இல்லை. நம்ம வந்து அந்த ஒரு பிரியமான சிறப்பான இடத்தை ஆண்டவர்களை ஆசிரியர் நடத்துவதாக அப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்காக என்னை நான் இன்னொரு முறை கூட ஆண்டவர் கொடுத்து விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து இந்த கனமான ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த அழைப்புக்கு தெரிவிப்பதற்கு நான் பாத்திரமான நடக்கணும். ஆண்டவரே என்னை ஆசிரியர்கள் சொல்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எழுதி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நேசிக்கிற நல்ல ஆண்டவர் துடிக்கிறோம். எங்களுடைய கனமான ஊழியத்துக்கு அழைத்தவரை
அந்த அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கும் நாங்கள் வாத்தனவான்களாக நடக்க வேண்டும் என்பது குறித்த சில அறிவுரைகளை, ஆலோசனைகளை சத்திய வேதத்திலிருந்து நாங்கள் பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகளின் மூலமாக, ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளின் மூலமாக தியானம் அவருடைய ஊழியக்காரர்கள் அதை கவனமாக கேட்டு நாங்கள் எங்களுடைய மனதிலே சிந்தித்து இதயத்தில் அதை பத்திரப்படுத்தி வைத்து அது ஏற்ற கனி கொடுக்கத்தக்கதாக அதை எங்களுடைய வாழ்க்கையை வளர்க்கத்தக்கதாக அதை ஊற்ற வேண்டிய தண்ணீர் மட்டும் அதுக்கு போட வேண்டிய குளத்தை நாங்கள் போடவும் அதை பத்திரமாக வளர்த்து பாதுகாத்து நல்ல கனிதரம் பலன் தரும் ஒரு சிறந்த ஊழியக்காரனாக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை ஆளாக்கணும். வெட்கப்படாத ஊழியக்காரனாக எந்த விதத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போனால் நீ வரும்பொழுது நல்லது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் பேரில் உன்னை அதிக அடைய வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அந்த பாக்கியமான வார்த்தைகளை எங்கள் காதுகள் ஒரு நாள் கேட்கத்தக்கதாக அது வரைக்கும் எங்களை இன்னும் உத்தமாக காத்துக்கொள்ளும் ஆசிரியர்களும் வழிநடத்தும் ஜன மகிமைத்தோடு எல்லாம் எடுத்துக்கொள்ளும் இந்த சிறிய நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த அருமையான ஊழியக்காரியும் அந்த குடும்பத்தையும் வந்திருக்கிறார்கள் ஊழியக்காரி வந்திருக்கிற ஊழியக்காரன் ஆசிரியர்களுக்கு ஏற்றுக்கிறோம். ஜன மகிமைத்தோடு எல்லாவற்றையும் எடுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.